வணக்கம் மக்களே, நான் உங்கள் புருஷன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திரும்ப திரும்ப பேசின மதன் கௌரியை பத்தியும் விடாம அடிச்ச விஜய சுத்தனாவை பத்தியும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். மதனே, உங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா 144 தடை உத்தரவை பத்தி பேசின நீங்க அதையே திரும்ப திரும்ப பேசிருக்கீங்க. செக்ஷன் 144 போட்டிருக்காங்க. செக்ஷன் 144ங்கிறது ஒரு மிக செக்ஷன் 144. அந்த செக்ஷன் 144 செக்ஷன் 144 போட்டு செக்ஷன் 144 போட்டுறாங்க. செக்ஷன் 144 போட்டிருக்காங்க. பட் இந்த செக்ஷன் 144னா என்ன, செக்ஷன் 144னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். செக்ஷன் 144னா ஒரு இடம் செக்ஷன் 144ங்கற இந்த செக்ஷன் 144 படி வந்து செக்ஷன் 144 அது மட்டும் இல்ல, வரலாறு முக்கிய அமைச்சரேங்கிறத மறந்துட்டு வரலாற்றை மடைமாற்றி பேசியிருக்கீங்க. குன்றின் மேன்மலை மலைமேல் குன்றுன்னு திரும்பவும் வேற ஏதோ உருட்டி இருக்கீங்க. அது வந்து ஒரு குன்று, ஓகேவா? இது கீழே வந்து மலையும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நீங்க யாரு கூடயோ தொடர்பு இருக்கிறதாவும் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த வீடியோவை மேலோட்டமா பேசுனதாகவும் சொல்லப்படுது. உண்மைதான், இப்பெல்லாம் முக்கியமான விஷயத்த பத்தி நீங்க பேசுறது இல்ல. ஆனா எதை பத்தி பேசணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதும், அதை பத்தி பேசாம தள்ளி போறதும் உங்களோட சுயநலமா இல்ல நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ தெரியல. சரி, எல்லாத்துக்கும் மேல நீங்க வில்லனா ஹீரோவா? உங்களை வில்லனா போர்ட்ரேட் பண்றதுக்கு பாயிண்ட், நீங்க விக்கிபீடியாவை சோர்ஸா வச்சு வீடியோ போறது தப்பு இல்ல. ஆனா விக்கிபீடியாவை மட்டுமே சோர்ஸா வச்சு வீடியோ போறது மிகப்பெரிய தப்பு. உங்களை 7 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. 7 லட்சம் 70 லட்சம், அவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ். 1000த்துக்கே திண்டாடிட்டு இருக்கேன். இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நீங்க தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுங்க. சில வீடியோஸ் மேலோட்டமா போட்டு மிஸ்லீட் பண்றது உண்மைதான், அது தப்பு தானே மதனு? இரண்டாவது தப்பு என்னன்னா, உங்க வியூஸ்க்காக சில தம்ப்நெயில் திரும்ப திரும்ப வருது. போடாத லாக்டவுனை போட வைக்குது, வராத கொரோனாவை வர வைக்குது. இதனால பல மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவது உண்மை. சோ இதுவும் தப்புதானே மதனு? நீங்க வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியா. இங்க ரியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. இங்க ரியலாவே நிமோனியா, ஆஸ்மா பேஷன்ஸ் இப்ப அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிளைமேட். தப்பு பண்ணிட்டு சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. எல்லாத்துக்கும் மேல உங்களோட சில தம்ப்நெயில்ஸ் மார்க்கமா இருக்கியா? வியூஸ்க்காக இப்படிலாம் பண்ணலாமா? என்ன மாதிரியான்னு தான் கேக்குறீங்களா? கொஞ்சம் பாருங்க. தப்பியா மதனு? மதனை ஹீரோவா சொல்றதுக்கான சில பாயிண்ட்ஸ் என்னன்னா, மதன் இதுவரையிலும் தேவையில்லாம ப்ரொமோஷன் பண்ணது இல்லை. முக்கியமா அந்த ரம்மி டம்மி கம்மி அது மாதிரி தேவையில்லாத சமூக சீரழிவுக்கு ஏற்படுத்துற மாதிரி எந்த ப்ரொமோஷனும் தலைவர் பண்ணதே இல்லை. அதுக்கு உண்மையாலுமே அந்த ஆளை ஹீரோங்கிற இடத்துல வைக்கிறதுல தப்பே இல்லை. அப்புறம் ஹீரோன்னு சொல்றதுக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னா, சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு மதனை பத்தி, மதன் கௌரிய பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது விஜய் சித்து அண்ணா. டேய், மதனை மட்டும் மதனுன்னு சொல்றேன், விஜய் சித்து அண்ணா அண்ணான்னு கேக்குறீங்களா? வயசுதான் விஷயம், வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். சரி, விஜய் சித்து அண்ணா மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா அடிக்கிறாரு. ஃபன் பண்றோம் பாத்திருக்கீங்களா? அண்ணன் அடி வாங்காத இடமே கிடையாது. அண்ணன் அவ்வளோ அடி வாங்கியிருக்காரு. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. சரி, தப்பு பண்ணியாச்சு, முட்டு கொடுத்து என்ன பண்றது? அண்ணா, நீங்க பண்ணது தப்பு. எங்க கூட பிறந்த சகோதரர் நான் பாத்துக்கிட்டோம், நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. என்னன்னா, நீங்க அடிக்கிறத நாங்க என்ஜாய் பண்ணோம், ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க அடிக்கும் போது உங்ககிட்ட அடி வாங்குறவரு சிரிச்சு அதை வாங்கிக்கிட்டாரு, அது ஒரு ஓகே. ஆனா அந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த நபர் நீங்க அடிக்கும் போது அவரோட முகம் மாறிடுச்சு. ஸோ அதான் இங்க பிரச்சனை. ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்த்து நடந்துக்குங்க. நீங்க அடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ அதை வலிக்கிற அளவுக்கோ இல்லை காயப்படுத்துற அளவுக்கோ வச்சுக்காதீங்க. அதை எந்த மக்களும் ஏத்துக்கிற இடத்துல இல்லை, அது தப்பு தான். நம்பர் 2 என்னன்னா, உங்களோட ஆடியன்ஸ் எல்லாரும் தான், ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ இரட்டை அர்த்தங்களோட பேசுற வசனங்களை தயவு செஞ்சு குறைச்சிக்குங்க. இந்த 2 தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு உங்களை வில்லனா போர்ட்ரேட் பண்றதுக்கும் வன்மத்தை கக்கறதுக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸ். உங்களை ஹீரோன்னு சொல்றதுக்கான சில பாயிண்ட்ஸ். இப்பெல்லாம் யாரு கூட இருக்கவங்களை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க, நீங்க அதை செய்றீங்க. சோறு போடுறீங்க, எல்லாத்துக்கும் முடியலனாலும் உங்களால முடிஞ்சவங்களுக்கு விருந்து வச்சிங்க பாருங்க. யாராவது ஒருத்தர் அழுதா அழுவுறீங்கல்ல, மனசாட்சி உள்ள மனுஷையா? எண்ணம் போல் வாழ்க்கை. உண்மையாலுமே நீங்க ஹீரோ தான். எத்தனை பேர் கஷ்டத்துல இருந்தாலும் உங்க வீடியோ பார்த்து சிரிக்கிறாங்கல்ல. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்க கூட நாங்க
ஆடியன்ஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன தவறை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே நீங்க ஹீரோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நிறைய போடணும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள் பிரசாத். நன்றி.